எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புட்டியூப் செல்வி சேனலில் வந்து புதினா கொத்தமல்லி சட்னிங்க. இது பாரம்பரிய சட்னி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா மல்லி, கொத்தமல்லிங்க, தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அடுப்பு சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா கருகிரும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். லேசாக வறுத்த போதுங்க, ரொம்ப வறுத்த கரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த கொத்தமல்லி வாசம் வரும், லைட்டாக வருங்க. நான் காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எங்களுக்கு பச்சை மிளகா சேராது, அதனால காரம் வரமிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை மிக்சியில் போட்டுக்கிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து 10 பல் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நான் நிறைய போடுவேங்க. நான் 20 சின்ன வெங்காயம் மட்டும் போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதில் வந்து 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டால் நல்லா மணமாக இருக்கும். கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வணங்கிடுச்சு. 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வெட்டி வச்சு அதை போட்டுக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் வணக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வணக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கக்கூடாது, அதனால உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், வணங்கிடுச்சு. அந்த மாதிரி தோல் சுருங்கி வந்தாவே போதும், வணங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு சின்ன கட்டில் ஒரு கட்டு புதினாங்க பொரித்து அலசி அதை எடுத்து போட்டிருக்கேன். அது வணங்கட்டும். பார்த்திங்கன்னா பெரிய கட்டில் ஒரு கட்டு மல்லி இலைங்க, அதை பொரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா வணங்கட்டும். பாருங்கள், நல்லா கொத்தமல்லி வணக்கிக்கலாம். கொத்தமல்லி வணங்கினதையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதில் வந்து தேங்காய், பெரிய மூடி தேங்காய் ஒரு மூடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க. புளி வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கிறேன். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தோசைக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நான் வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.